கவனம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனம். ஒரு வினாடி கவனச்சிதறலில் ஈடுபட்டவனுக்கு மிகப்பெரிய சாலை விபத்து நடந்திருக்கும். உறுப்புகளை இழந்த அவனிடத்தில் போய் கேட்டுப்பார், ஒரு வினாடி கவனச்சிதறல் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு வலியை தரும் என்று. எந்த நிலையிலும் நீ எந்த காரியத்தை எடுத்தாயோ அந்த காரியம் தவறுவதற்கான கவனச்சிதறலில் நீ ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். 17 வயது முதல் 25 வயது வரை நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். 2 பேர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இரு. வகுப்பறையிலும் சரி, வெளியில் இந்த மாதிரி கூட்டங்களிலும் சரி, உன் வாழ்க்கையை சீரழிக்க போறது அது 2 தான். ஒன்னு இங்க உட்காந்துருக்கும், இல்லைன்னா ஒன்னு இங்க உட்காந்துருக்கும். இது 2 தான் பேசும், 2 தான் கலவரத்தை ஏற்படுத்தும். அது வாயில ஊறும் சொல்லு, அது உன் காதுல குப்பையா வந்து விழும், உன் கவனம் சிதறும். ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது கவனத்தை சிதறடிக்காமல் கையில் வைத்துக்கொள். இந்த உலகத்தில் நான் பார்த்து வியந்த சில விஷயங்களை சொல்கிறேன். இப்ப எத்தனை பேர் ஃபுட்பால் பாத்தீங்க? ஃபுட்பால் மேட்ச், வேர்ல்ட் கப் பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவுதான். பார்த்தேன் மேடம் கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு ஃபுட்பால் மேட்ச் பிடிக்கும்? பாத்தீங்களா? யார் ஜெயிச்சது? அர்ஜென்டினா. யார் ஹீரோ ஆஃப் தி அர்ஜென்டினா? சாபாஷ். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் மெஸ்ஸியை பத்தி. இன்னைக்கு என் பையன் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தான். மெஸ்ஸி போய் அந்த கோலை கொண்டு போய் கரெக்டா பாலை கொண்டு போய் கோல் கிட்ட அப்படி தள்ளி விடுறான். அவன் ஓடுற ஸ்பீட் 29 km/h. அவன் 29 km ஓடுறான். அவன் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான். இன்னொரு விஷயம் சொல்றேன், அவன் ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியா கிட்ட தோத்தானா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஹூ இஸ் மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸின்னு கேட்டாங்களா? கடைசி அவன் என்ன செஞ்சான்? ஜெயிச்சானா? எத்தனை கோல் போட்டான்? 7 கோல் போட்டான். 7 கோல் அவன் மட்டுமே போட்டான். போட்டுட்டு ஜெயிச்சிட்டு நீங்க பாருங்க, 5வது ஆட்டம் அவன் ஆடினது வேர்ல்ட் கப், 5th வேர்ல்ட் கப் அவன் ஆடினது. 4 வேர்ல்ட் கப்லயும் அவன் பெஸ்ட் ஃபுட்பாலர் அப்படிங்கிற மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறான். அந்த கப்பை வச்சுட்டு அவன் முத்தம் கொடுத்துட்டு நிற்பான். அவன் முகம் சோகமா தான் இருக்கும். உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஜெயிக்கிறதுங்கிறது என்ன அப்படிங்கறத நான் மெஸ்ஸி கிட்ட தான் பார்த்தேன். 4 வருஷம் அவன் தோத்தாங்க, இருந்தாலும் அதுல அவன் தி பெஸ்ட் பிளேயர் தான். 5வது வருஷம் அவனுடைய நாடு ஜெயித்தவுடன் அவன் அந்த கப்பை அந்த பெட்ல அப்படி போட்டுட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தான். தி பெஸ்ட் போட்டோகிராஃப் ஆஃப் த இயர் இன் இன்ஸ்டாகிராம். அப்படி தூங்கிட்டு இருந்தான். வெற்றி என்பது என்ன தெரியுமா? கொண்டாடுவதற்காக அல்ல, போய் தொட்டு விடுவதற்கானது. போயிடணுங்க, தொற்றணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், சிகரம் தொடுவது என்பது என்ன தெரியுமா குழந்தைகளே? யாரோ ஒருத்தன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. இப்ப நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். என் பேச்சை கேட்டிருந்தா எல்லாருக்கும் தெரியும். இந்த 100க்கு 100 அந்த பிள்ளை வந்து பேசிச்சுல, 100 மார்க்ல 2 மார்க் மிஸ் ஆகுது, அது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, குட் கேர்ள். எல்லாருக்குமே அப்படியா? எல்லாருக்கும் அப்படியா? இல்ல, கவலைப்படாத. இந்த அம்மா ஒரே ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். 100க்கு 100 வாங்க முடியாது பல பேரால, அதுக்குன்னு சிலது இருக்கும். அது வாங்கிட்டு போட்டும், கம்முன்னு இரு, ஒன்னும் சொல்லாத. அது முகத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. வாழ்க்கையில அவங்கள ஜெயிச்சு காட்டிடு. வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது தெரியுமா? நான் சொல்ற அதே வசனத்தை சொல்கிறேன். என் வகுப்பிலே 10வதில் முதல் மதிப்பெண் பெற்ற சத்யபாமா எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது. 10வது ரேங்க் வாங்குற பர்வீன் சுல்தானா எங்கே இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். சரியா? ஜெயிச்சிடு. ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். 98 மார்க் வாங்கிட்டு இந்த பிள்ளை இருக்குதுல்ல, நல்ல பிள்ளை, கனகஸ்ரீ, கரெக்டா சொல்லிட்டேன் பேரை, நல்ல பிள்ளை. அது 98 மார்க் வாங்கிச்சுன்னு அது கிளாஸ்ல போய் பாரு, அழுதுட்டு இருக்கோம். இங்கே இருக்குது 2 3, எனக்கு தெரிஞ்சு பார்த்தோட தெரிஞ்சிடுவேன் என்ன மாதிரி. அது 2 தான் வாங்கும். அது சிரிச்சிட்டு இருக்கோம், பார்த்திருக்கியா? என் கிளாஸ்ல ஒன்று அப்படிதான், 98 வாங்கிட்டு ஒன்று அழுவுது, 2 மார்க் வாங்கிட்டு ஒன்று சிரிக்குது. இது கேக்குது, 2 கேக்குது 98 கிட்ட, ஏன் அழுவுற? 98 சொல்லுது, 2 மார்க் எங்கன்னு கேட்டா அப்பா அடிப்பார். அது சொல்லுது, 2 சொல்லுது, சி லூஸ், எங்க இருக்குன்னு சொன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இங்க பாரு, 2 தான் வாங்கியிருக்கிறேன் நானுங்க. ஒண்ணு 98 வாங்கிக்கிட்டு இது அழக்கூடாதுன்னு இதுக்கும் தெரியல, 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரியல. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். 98 ஜெயிக்கிறதுக்கு இந்த அம்மா ஒரு வழி சொல்லித்தர, நான் அந்த வழியை தான் பின்பற்றினேன். என்ன வழினா, நான் 98 வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்.
சரியா? ஏங்க நான் மீனுங்க, கடல்ல நீந்துவேன். மரம் ஏற சொன்னா எப்படி? நான் மேக்சிமம் 75 தான். ஆனா வாங்கிட்டேன்ல, 75க்கு கீழே போல. என்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு, என்னுடைய ஐக்கியூ அவ்வளவுதான். அதை நான் வாங்கிட்டேன். அந்த சிஸ்டம்ல நீ என்ன பண்ணு, உன்னுடைய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒருவேளை 65 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஆனா கண்டிப்பா 40 விட கீழே இருக்காது, 50 விட கீழே இருக்காது. ஏன்னா 50 விட கீழே இருந்தனா நீ 9th வரைக்கும் வந்து 9th ல 10th வந்திருக்க வாய்ப்பு இல்லை. உன் கெப்பாசிட்டி நான் சொல்றேன், மினிமம் இந்த அவையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி நான் சொல்றேன். 25 வருஷமா நான் டீச்சரா இருக்கிறேன். இந்த அவையில இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மினிமம் கெப்பாசிட்டி 65 மினிமம். அதை விட கீழே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு இருக்குன்னா ரூமி சொல்றதான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? போய் யோசிச்சு பாரு நான் என்ன சொன்னேன். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இதை எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். 30 வாங்குற நீ 65 வாங்குற பிள்ளை, சரி ஒரு 50 வச்சுக்கோயேன், 55 வச்சுக்கோயேன். அந்த கெப்பாசிட்டிக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்றேன். 30 வாங்கியிருக்கல, 32 வாங்கு, 2 மார்க்கு. 32 இருக்குல்ல, 34 வாங்கு, ஃபெயில் தான். 34 இருக்குல்ல, 36 வாங்கு. கொஞ்சம் ட்ரை பண்ண. அந்த ட்ரை இருக்குல்ல, ஒருவேளை நீ உன் கிளாஸ்ல பிள்ளைய பாக்குற, அவ 98 வாங்குறவ 92 வாங்கியிருக்கா, அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆனா as a டீச்சர் நான் சொல்றேன், 30ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற, 98ல இருந்து 92 அவ தோக்குறா. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னா, உனக்கு நீயே ப்ராக்ரஸ் பண்ணிட்டு போறதுதான். யாரையும் வேடிக்கை பார்க்காத. இந்த 95 98 வாங்குறத பார்த்து மிரளாத. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என்று ஒரு வித்தை இருக்கிறது. அந்த வித்தைக்குள் உன்னை நீ செலுத்திக்கொள். அதனால் தான் உனக்கு வழங்குற இந்த கார்டுக்கு, ரிப்போர்ட் கார்டுக்கு பேர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு. ஷோ ப்ராக்ரஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ குழந்தைகளை. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கொண்டாடுற ஒரு விஷயம் கிடையாது இந்திய கல்வி முறை. இந்த இந்திய நாட்டினுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய, நம்முடைய பாரம்பரியத்தின் கல்வி முறை என்பது அனைவரும் புத்தி பெற்று ஆழமாக முன்னால் இருக்கின்ற வாழ்க்கையை மிக ஆரோக்கியமாகவும் அறம் சார்ந்தும் அன்புடனும் நடத்துவதற்கான பயிற்சிக்கு பெயர்தான் கல்வி. நீ அந்த கல்வியை பெறாமல் உன்னுடைய மைண்டையும் உன்னுடைய பாடியையும் நீ சரியா பயன்படுத்தலன்னு வச்சுக்கோ, ஃபெயிலா தான் போவ. நீ ஏன் ஃபெயிலா போகணும்? அதுக்காக பிறந்தோம்? அதுக்கு பிறக்கலையே. பரவாயில்ல, ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நீ கோட்டை விட்டுட்டியா, பரவாயில்ல, யூ கேன் பிக் அப். பிகாஸ் ஒரே ஒரு சூழல் தான் உன்னிடத்தில் இருப்பது, வயது, இளமை. நீ சின்ன பிள்ளை, உன்னால் நிச்சயமாக கோப்பப் பண்ணிக்க முடியும். ஸ்டார்ட் ஃப்ரம் நவ்ங்கற நான். ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். போய் உன்னுடைய டீச்சருடைய காலில் விழுந்துரு. மேம் தெரியல மேம், நான் தெரியாம நான் இதை நீ கடக்கவே முடியாது மேம், தயவு செஞ்சு எனக்கு சொல்லித்தாங்க. கண்டிப்பா உனக்கு டீச்சர் கிட்ட போய் மேம் இந்த டவுட் ஒண்ணு இருக்கு மேம்னு சொன்னா உன்னை கடந்து அவர்கள் வீட்டிற்கு ஓடவே மாட்டார்கள். உட்கார்ந்து சொல்லி தருவாங்க. 1000 முறை உனக்கு விளங்கவில்லை என்றாலும் சொல்லி தருவார்கள். அத்தகைய ஆசிரியர்கள் நமக்கு இருக்கின்ற பொழுது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடு. மேம் திட்டுனா பயமாயிடுது மேம், மூளையில ஏற மாட்டேங்குது, கொஞ்சம் பாசமா சொல்லித்தாங்க மேம்னு சொல்லி பாரு. சொல்லி பாரு. பாசமா சொல்லி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க. வாழ்க்கையில் நமக்கான சூழல் வருகின்ற, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகம் வஞ்சகமான உலகம். நான் மட்டும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் இருந்து எல்லா குழந்தைகளையும் அழைத்து வெற்றிக்கான வழியை காட்டுகிறேன் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்றால் அவருடைய உள்நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான். ஜெயிக்கணுமா இல்லையா?